நம்ம தலைவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 9 வருஷம் காதலுக்கு அப்புறம் இப்பதான் முட்டி போட்டிருக்காரு. ஐ மீன் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்றேன். அந்த ஃபோட்டோ வந்து இன்டர்நெட்ல பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சுச்சு. அந்த ரிங்கோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் வேர்ல்டுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரிங் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதே மாரி பொண்ணுங்க கிட்ட உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்னு கேட்டா சொல்லுவாங்கல்ல, பணக்காரனா இருக்கணும், ஃபேமஸா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு எழுதி வைக்கலாம். அந்த மாரி அவரு டேட் பண்ணாத ஆளே கிடையாது. ஆக்ட்ரஸ்லேருந்து, மாடல்ஸ்லேருந்து, டிவி ஹோஸ்ட்லேருந்து. ஆனா கடைசியில பார்த்தா ஒரு ஸ்டோர்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சேல்ஸ் பொண்ணு தான் அவரு கல்யாணம் பண்ண போறாரு. அதோட மெயின் ரீசன் என்ன? இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க? இவங்க லவ் ஸ்டோரி பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம தலைவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி சொல்லவே தேவையில்ல. ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர்னா அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். அதிக ஃபாலோவர்ஸ் யார் இருக்குன்னு பார்த்தா கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். ஃபர்ஸ்ட் பில்லியனர் இன் ஃபுட்பால் யாருன்னு பார்த்தா ரொனால்டோ தான். இந்த மாதிரி சக்ஸஸ்க்கு ஒரு அடையாளம்னா நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு சொல்லலாம். இந்த ஜார்ஜினா ரோட்ரிகஸை வந்து கடந்த 9 வருஷமா லவ் பண்றாரு. பார்ட்னர்ஸா இருக்காங்க. இப்பதான் தலைவன் வந்து அவங்கள என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க ரொனால்டோ கிட்ட, நீங்க வந்து 9 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, எனக்கு ஜார்ஜினா வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நான் அந்த கிளிக்குக்காக தான் வெயிட் பண்ணுறேன். எப்போ எனக்கு அந்த கிளிக் வருதோ நான் உடனே கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த கிளிக் இப்போ வந்துச்சு போல். இப்போ ஒரு 9 வருஷம் கழிச்சு இப்போ கல்யாணம் பண்ண போகிறாரு. மோஸ்ட்லி வந்து ஐம் ஜார்ஜினா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிட்டி டிவி ஷோ இருக்குது. அந்த ஜார்ஜினா அவங்க லைஃப்பை ஃபாலோ பண்ணுற மாதிரி. அதில் நெக்ஸ்ட் சீசனில் வந்து இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருக்காரு. ரொனால்டோ வந்து எந்த ஃபோட்டோவும் போடல. ஜார்ஜினா அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 16 மில்லியன் லைக்ஸ் வந்திருக்கு. அது கேப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஐ டூ இன் திஸ் அண்ட் ஆல் மை லைஃப்ஸ் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் வேறு எந்த வாழ்க்கையிலும் நான் எஸ் சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் இப்போ என்கேஜ்மெண்ட்டை விட்டானுங்க. அந்த டைமண்ட் ரிங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது. அது ரிங்கே என்னடா இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதோட கேரட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கேரட் கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஜெஃப் பெசோஸ் கல்யாணம் பண்ணியிருந்தார். அவர் போட்ட ரிங் வந்து 30 கேரட் தான் இருந்தது. இதை வந்து ரொனால்டோவுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தான் பெஸ்ட்டாக பண்ணோன்ற மாதிரி 40 கேரட் கிட்ட கொண்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட மதிப்பு வந்து 7 மில்லியன் கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்திய காசு பார்க்கும்போது 52 கோடி. ஏன்டா 52 கோடிக்காடா ரிங்கு போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுதான் இப்போ ஹிஸ்ட்ரியிலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் செலிபிரிட்டி வெட்டிங் ரிங்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவன் பண்றவன் வந்து 50 கேரட் போட்டாதான் உண்டு. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றி விட்டாரு. ரொனால்டோ பற்றி பார்த்தோன்னா அவர் வாழ்க்கையே வந்து ஃபுட்பாலுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கைனா ஃபுட்பால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதை தவிர்த்தும் அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவரோட பர்சனல் லைஃப். ரொனால்டோலாம் வந்து ஒரு லேடிஸ் மேன் தான் சொல்லணும். அவர் டேட் பண்ணாத டாப் மாடல்ஸே கிடையாது. ஆக்டர்ஸ்லேருந்து, மாடல்ஸ்லேருந்து, டிவி ஹோஸ்ட்லேருந்து, ஏன் நம்ம இந்தியாவில் கூட பிப்பாசா பாசு அவங்கள டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூமன்ஸ் எல்லாம் வந்தது. நம்ம ஃபோட்டோ பார்த்தா கிளியராக தெரியாமல் ஒரு கிஸ் பண்ணுற போகிற மாதிரி இருக்கும். அவங்க கிட்டே கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்காக இங்கே வந்திருந்தார் ரொனால்டோ, அப்போ நாங்கள் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்ட்டி இருந்தது. அங்கே பப்புலாம் ரொம்ப சவுண்டாக இருந்தது. அவர் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தார், காதில் சொல்ல வந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தா கிளியராக தெரியுது கிஸ் பண்ண வராருன்ட்டு. அது வந்து பயங்கர வைரலாக போச்சு. அந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் தலைவன் டேட் பண்ணாத டாப் ஆக்ட்ரஸே கிடையாது. இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு ட்ரீம் பாய் ஃப்ரெண்ட் வேணும்னா என்ன ஆசைப்படுவாங்க? ஹேண்ட்ஸமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், மணி இருக்கணும், ஃபேம் இருக்கணும், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அப்படிலாம் எல்லாம் தலைவன் வச்சுருக்கான். அது மாதிரி ட்ரீம் பாய்னா ரொனால்டோ தான். ஆனால் அவருக்கு வந்து பர்சனலாக வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய குழந்தைங்க வேணும். இப்போ நான் எப்படி சிப்ளிங்ஸோடு இருந்தனோ அந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் இவர் டேட் பண்ணுற ஆளுங்கள்லாம் பார்த்தா பெரிய ஆக்ட்ரஸ்ஸு, மாடல்ஸு அவங்கெல்லாம் வந்து பெரிய ஆம்பிஷன்லாம் வச்சுருக்காங்க. அதனால் வந்து யாருமே இந்த ஃபேமிலி இதுக்கே ஒத்து வர மாட்டாங்க. இவர் அதிகமான நாள் டேட் பண்ண ஒரு உமன் வந்து ஐரினா ஷேக், ரஷ்யன் மாடலு. செம்ம அழகாக இருப்பாங்க. வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் சொல்லலாம். அவங்கள தான் அதிகபட்சமாக 5 வருஷம் டேட் பண்ணார். ஆனால் அது வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, அவங்க ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஓகே சொல்ல. அவங்க வந்து கெரியரில் வந்து இன்னும் நான் நெக்ஸ்ட் லெவல் போகணும், இப்போ பேபிலாம் வந்துட்டா என்னோட மாடலிங் ஃபீல்டில் வந்து என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே சமயம் வந்து அவங்க அம்மா கூட வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து ஹெர்குலிஸ் படம் வருது. அதில் வந்து இவங்க ராக்கு கூட க்ளோஸாக இருக்க மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நியூடாகவும் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அது வந்து ரொனால்டோ ரொம்ப அப்செட் பண்ணுது, என்ன இந்த மாதிரி பண்ணிருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு. அடுத்த பேலண்டோர் ஈவெண்ட்லலாம் இவர் தனியாக தான் வராரு. அந்த மாதிரி இருந்தார். இந்த ஐரினா ஷேக்கை வந்து எப்போ மீட் பண்ணுறாருனா 2010 அந்த அர்மானி எக்ஸ்சேஞ்ச் அந்த ஷூட்டில் மீட் பண்ணுறாரு.
அதுக்கப்புறமா டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அந்த டைம்ல தான் தலைவனுக்கு வந்து குழந்தை பொறக்குது. எப்படின்னா, ஒரு அமெரிக்கன் வெயிட்டரஸ் மூலியமா எங்கேயோ தலைவன் ஏதோ ஹோட்டல் போயிருக்காரு. அப்ப அங்க ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கும் போல. அவங்க வந்து அந்த குழந்தைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது ரொனால்டோ தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்றாங்க. இவர் வந்து அந்த குழந்தைய வந்து ஃபுல் கஸ்டடி எடுத்துட்டு, உன்னோட ஐடென்டிட்டி சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி $10 மில்லியன் குடுத்து அவங்கள சமாளிச்சுடுறாரு. அந்த குழந்தை தான் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஜூனியர். இன்னைக்கு வந்து அவரே வந்து இப்போ ஃபுட்பால்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டிங்லாம் போது. சொன்ன மாரி ரொனால்டோக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாரி ஆசை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சரகசி மூலியமா குழந்தை பெத்துக்கிறாரு. 2 பசங்க ட்வின்ஸ் பொண்ணு, பையன். அதே மாரி அந்த மதரோட ஐடென்டிட்டியும் வெளிய சொல்லவே இல்ல. அதுவும் சீக்ரெட்டா இருக்கு. இப்போ 3 குழந்தைங்க ஆயிடுச்சு. ரொனால்டோக்கு ஏத்த மாரி ஃபேமிலியும் வந்துச்சு. ஆனா அவங்களுக்கான மதர் இல்ல, ஒரு ஒய்ஃப் இல்ல அந்த மாரி இருக்காரு. இவருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. 2 வருஷம் கிட்ட சிங்கிளா தான் சுத்தின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் 2016ல தான் ஜார்ஜினா ரோட்ரிகஸ வந்து மீட் பண்றாரு. எப்படின்னா ஒரு நாள் கூச்சி ஸ்டோருக்கு போறாரு. அப்போ வந்து ஜார்ஜினாவ பார்க்குறாரு. அவங்களும் இவங்க பார்க்குறாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க பார்த்துட்டு யார் இவன்? செம்ம டாலா, ஹேண்ட்ஸமா இருக்கான். யார் இவன்? அப்படின்னோனே அவங்களுக்கு தெரியலையாம் ரொனால்டோ யாருன்னு தெரியலையாம். கூட இருக்க பசங்கலாம் வந்து கிசு கிசுன்னு பேசி, ஏய் ரொனால்டோ வந்திருக்கான், ரொனால்டோ வந்திருக்கான்ட்டு அந்த மாரி 2 பேரும் பேசி மீட் பண்ண ஆரம்பிச்சு, ரொனால்டோவுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சு அவங்கள. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாரி சொல்றாங்க. இந்த ஜார்ஜினா ரோட்ரிகஸ பொறுத்தவரைக்கும் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிலேருந்து வந்தவங்க. அவங்க வந்து இந்த அர்ஜென்டினாவை சேர்ந்தவங்க. அப்பா வந்து அர்ஜென்டினா, அம்மா வந்து ஸ்பெயின். அப்பா வந்து யாருன்னா போதைப் பொருள் கடத்தி ஒரு 10 வருஷம் ஜெயில்ல இருந்திருக்காரு. இவங்க அம்மா கூட தான் வளர்ந்தாங்க. சின்ன வயசுலேருந்து பேலே டான்சர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் இவங்க வந்து லண்டன் போறாங்க. அங்க வெயிட்ரஸா அந்த மாரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளீன் பண்றது அந்த மாரி வேலைலாம். அதுக்கப்புறம் ஸ்பெயின்ல வந்து மேட்ரிட்ல ஒரு கூச்சி ஸ்டோர்ல சேல்ஸ் கேர்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட்ன்னு தான் சொல்றாங்க. அப்பதான் ரொனால்டோ வந்து ரியல் மேட்ரிட் ஆடிட்டு இருந்தாரு ஸ்பெயின்ல. அந்த டைம்ல தான் 2 பேரும் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜார்ஜினா ஒரு இன்டர்வியூல சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களாம். ஏன்டி ரொனால்டோ எதுக்குடி உன்ன லவ் பண்றாரு? அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருப்பாங்களாம் பார்க்குறவங்களெல்லாம். இவங்க ஒரு நாள் போய் ரொனால்டோ கிட்டயே கேட்டாங்களாம். உங்களுக்கு ஏன் என்ன புடிச்சிருக்கு? அப்படின்ற மாரி இவ்ளோ பணம் வச்சிருக்கீங்க. எந்த ஆக்ட்ரஸ வேணா லவ் பண்ணலாம். என்ன ஏன் புடிச்சிருக்கு? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ரொனால்டோ சிரிச்சுட்டே சொன்னாராம். எல்லாருக்கும் வந்து என்கிட்ட நெறைய பணம் இருக்குன்னு தெரியும். ஆனா நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தேன். நெறைய பேருக்கு அத பத்தி கவலை இல்ல. நீனும் அந்த மாரி கஷ்டப்பட்டு ஃபேமிலிலேருந்து வந்ததுனால அந்த பணத்தோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியும். நீ பார்த்து செலவு பண்ணுவ. அதுவும் இல்லாம அழகுலாம் வந்து ரொம்ப நாளைக்கு வராது. அந்த கைண்ட்னஸ் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அது உன்கிட்ட இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொன்னாராம். அது கேட்கும்போது செம்மையா இருந்தது. இவங்க வந்து 2016ல மீட் பண்றாங்க. 2017ல தான் இவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த டைம்ல வந்து இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஒரு குழந்தை பொறக்குது. அதுதான் இவங்க 2 பேருக்கு சேர்ந்து பொறந்த ஃபர்ஸ்ட் குழந்தை. அதே மாரி 2022ல இன்னொரு வாட்டி பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இந்த வாட்டி ட்வின்ஸ் பையன், பொண்ணு. ஆனா பொறக்கும்போது பையன் வந்து இறந்துடுறான். அது நியூஸ்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. அவங்களுக்கு பொண்ணு மட்டும் தான் இருந்தது. இந்த மாரி நான் ரொம்ப சோகமா இருக்கோம். எங்களுக்கு பிரைவசி குடுங்க அப்படின்ற மாரிலாம் போஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுவரைக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 குழந்தைங்கள வளர்க்குறாங்க. ஜார்ஜினாக்கு 2 குழந்தைங்க, அவரோட குழந்தைங்க 3 பேரு. ரொனால்டோ பார்த்தோனே இவங்க வாழ்க்கையே மாறிச்சுன்னு தான் சொல்லணும். நார்மல் சேல்ஸ் கேர்லா இருந்தவங்க, இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் ஐகானா இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியா பிராண்ட் இருக்கு. ரொனால்டோவும் இவங்களும் சேர்ந்து ரியல் எஸ்டேட்லாம் பண்றாங்க. அந்த மாரி ஒரு பெரிய ஆளாயிட்டாங்க. Netflix சீரிஸ் இருக்கு. அவங்களோட பர்த்டேக்கு வந்து அந்த பர்ஜ் கலிஃபால வந்து ஹேப்பி பர்த்டே ஜார்ஜினா அப்படின்ற மாரிலாம் போட்டிருந்தாங்க. அந்த சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. அந்த மாரி இவங்க 2 பேரும் மீட் பண்ணோனே, அவங்க 2 பேருக்குமே வாழ்க்கை பயங்கரமா மாறிச்சுன்னு தான் சொல்லணும். இவரு கதைய கேட்கும்போது எனக்கு இந்த விஜய் சேதுபதி தர்மதுரை படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. "என்ன ஏன் சார் உங்களுக்கு பிடிக்கும்? என்ன ஏன் சார் உங்களுக்கு பிடிக்கும்னு?" அப்போ அவர் அந்த பாட்டுலாம் கூட இருக்கும். "உன் குணத்துக்கு, உன்னோட மனசுக்கு வெள்ளைக்காரிலாம் கிடைப்பா. என்ன ஏன் சூஸ் பண்ண?" அப்படிலாம். அதே மாரி தான் இவரும் வந்து இவர் நினச்சிருந்தா யார வேணா கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து இவர் எனக்கு வந்து லவ் இங்க தான் கிடைக்கும் அப்படின்ற மாரி இவர் மட்டும் இல்ல, எம்எஸ் தோனியும் அப்படிதான். எம்எஸ் தோனி கூட ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் தான் கல்யாணம் பண்ணாங்க, சாக்ஷி. லவ் வந்து பணக்காரங்க கிட்ட மட்டும் தான் இல்ல, இந்த ஏழைங்க கிட்ட இருந்து கூட கிடைக்கும் அப்படின்றதுக்கு இவர்லாம் கூட ஒரு எக்ஸாம்பிள். இந்த நியூஸ் என்கேஜ்மெண்ட் நியூஸ் வந்த உடனே நிறைய மீம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதுல ஒரு ஃபன்னியான மீம் பார்த்தனா, இவங்க கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்பீடு பார்த்தனா குழம்பு ஊத்துறது, மேட்டு போறது, கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்குறது அப்படின்ற மாதிரி அவர் பயங்கர பிஸியா இந்த கல்யாணத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாரி ஸ்பீட பத்தி சொல்லும்போது, ஸ்பீடு ஆள் அட்ரஸே காணோம். என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. ஏதோ பெருசா குக் பண்ணின்னு இருக்காரான்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆளே காணோம் ஒரு இன்டர்நெட்ல. ரொனால்டோ வந்து கல்யாணம் மட்டும் தான் பண்ணல, மற்ற எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாரு. கூடவே வச்சிருந்தாரு, குழந்தெல்லாம் பிறந்தது. அதே மாதிரி ரொனால்டோ ஃபர்ஸ்ட் அல் நசாரிக்கு சைன் பண்ணும்போது கூட நிறைய கான்ட்ரவர்சி வந்தது. ஏன்னா துபாயில் வந்து கல்யாணம் பண்ணாமல் ஒரு பொண்ணும் பையனும் வந்து தனியாலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அங்கே ஒரு லாவே இருக்குது. ஆனால் அது வந்து ரொனால்டோக்காக வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இவர் வந்து கல்யாணம் பண்ணலை, இவர் வந்து வெறும் கூட மட்டும்தான் இருக்காங்க 2 பேரும். அதனால் அந்த லாவே வந்து அவங்க கொஞ்சம் மாற்றிலாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி விளையாட வரவங்க, இங்கே டெம்பரரியாக வரவங்களுக்கு இந்த லா கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து
தலைவன் அங்கே ரெசிடென்ட்டே மாற்றிட்டாரு. இன்னுமே ஆனால் கல்யாணம் பண்ணாமல் தான் இருந்தார். அவருக்காக அவங்களோட லாவே கூட மாற்றி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இனிமேல் சொல்ல தேவையில்ல. இனிமேல் அவங்க உள்ளே போகும்போதே இப்படி ரிங்லாம் காமிச்சிட்டு போவாங்க, நாங்கள் வந்து கப்புள் அப்படின்ற மாதிரி. மோஸ்ட்லி இந்த வெட்டிங் வந்து ஐ எம் ஜார்ஜினா அந்த சீரீஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். இன்டர்நெட்டில் வந்து இப்போ எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே இருக்கும், போர்ச்சுகல்ல இருக்குமா, இல்லை அவங்க மீட் பண்ண ஸ்பெயினில் இருக்குமா, இல்லை இப்போ அவங்க இருக்க இடம் யூஏஇலேயே வச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபேமிலி எடுத்துகிட்டு போகணுன்னா யாராவது ஒரு ஆள் தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ ரொனால்டோ ஆகட்டும், இப்போ எம்எஸ் டோனி ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த லேடி பார்த்தோன்னா அவங்க லைஃப்பை வந்து அவங்களுக்காக வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. ஃபேமிலியும் அந்த மாதிரி ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. இப்போ ரொனால்டோவே இதுக்கு முன்னாடி டேட் பண்ணிட்டு இருந்த ஐரினா ஷேக் வந்து எனக்கு ஃபேமிலிலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 2 பேருமே கெரியர் நோக்கி போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபேமிலி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2017 வந்து அவங்க பிராட்லி கூப்பரை டேட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அது 2 பேருக்கு செட் ஆகலை போல். அந்த மாதிரி 2 பேருமே அவங்களுக்கு ஒரு ஏம் வச்சுக்கிட்டு 2 பேரும் அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்கன்னா ஃபேமிலி கண்டிப்பாக அங்கே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்னோட டியூட்டி வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உமனை வந்து அந்த ஃபேமிலியை ஸ்பிரிச்சுவலாக ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்படி இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாள் ஹெல்த்தியாக போகும்னு நினைக்கிறேன். இப்போ ரொனால்டோ கிட்ட இருந்து என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொனால்டோவுக்கு வந்து ஜார்ஜினா ரோட்ரிகஸ் கரெக்டாக இல்லை ஐரினா ஷேக் தான் கரெக்டான கப்புலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.